இந்த நாள் தியானத்துக்காய் நாம் திருப்பிக் கொள்ளலாம் வேதாகமத்தை. இந்த நாள் தியானத்துக்காய் நாம் தெரிந்து கொள்ளுகிற பகுதி சங்கீதம் 1வது சங்கீதம். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீத பகுதி சொல்லுது, எந்த ஒரு மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பலப்படும். எந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயம் பெறும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் வெற்றியாகும். அந்த மனுஷன் நாளைக்கு நாள் பலப்படுவான். அந்த மனுஷன் நாளைக்கு நாள் எல்லாரிலும் பெரியவனாய் மாற்றப்படுவான். அந்த மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். யார் செய்கிற காரியங்கள் வாய்க்கோ, யாரை கர்த்தர் பலப்படுத்துகிறாரு, யாரை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுகிறாரு, யாரை கர்த்தர் தன்னுடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிறாரு, யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறாரு, யாரை கர்த்தர் உயர்த்துகிறாரு, யார் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் சீர்படுத்துகிறார், செவ்வாய்ப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அவனை மிகவும் பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எப்பொழுதும் வேதத்தை தியானிக்கணும். வேதம் சொல்லுது, அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். உங்க பிள்ளைகளுடைய காலத்தில் அல்ல, உங்க மகனுடைய காலத்தில் அல்ல, அல்லது உங்களுடைய பேரன் பேத்தியுடைய காலத்தில் அல்ல, அவனவன் வாழ்க்கையிலே தன் காலத்தில் தன்னுடைய கனியை கொடுப்பான். அது மட்டுமல்ல, இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். யாரு? வேதத்தை தியானிக்கிறவன், இரவும் பகலும் தியானிக்கிறவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பானா. முடியில்லாத மண்டை என்ன பண்ண சொல்றோம்? மொட்டை மண்டை. இலை இல்லாத மரமும் மொட்டை மரம். அதுல ஒருபோதும் கனி வராது, அதுல ஒருபோதும் செழிப்பு இருக்காது, அது ஒரு தோற்றத்துக்கு அழகா இருக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, இப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வேதத்தை தியானிக்கிறவங்களாக இருந்தா இரவும் பகலும் அது மேல வாஞ்சியா இருப்பீங்கன்னா, அது மேல தாகமா இருப்பீங்கன்னா, அதை தியானிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தியானித்த சாலமோனுடைய வாழ்க்கையை. சாலமோன் என்ன செஞ்சானா? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேவனை தேடினானா. ஆனபடினால கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுடைய ராஜ்யத்தில் மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலும் அவனை பலப்படுத்தி பெரியவனாக்கினார். நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? பலப்படுத்தி பெரியவனாக்குவார். எத்தனை பேருக்குள்ள அந்த ஆசை இருக்குது பாருங்க. மத்தேயு புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், முதல் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சீசர்களுக்கு ஆசை இருந்துச்சான். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? இப்ப பெரியவனா இருக்கணுங்கிற ஆசை சீசனுக்கு இருந்துச்சு, நமக்கு இல்லாம போயிடுமா? ஆனா நம்ம பெரியவன் ஆகணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல இந்த நாளிலே கூட ஒரு தேவதாசனை நம்முடைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதே போல தன்னுடைய வாழ்க்கையில பலப்பட்ட மனுஷன், மிகவும் கர்த்தரால் பெரியவனாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம்.
யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. இந்த யோசுவா புஸ்தகம் தொடங்கும் போது யோசுவா எப்படி இருக்கிறான்னா மகிழ்ச்சியா இல்லை, யோசுவா சந்தோஷமா இல்லை. யோசுவா யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி. என்ன கவனிங்க, யோசுவா யாருன்னு கேட்டீங்கன்னா மோசே 2 கைகளை உயர்த்திட்டு என்ன போதும் யோசுவா களத்துல புகுந்து எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி ஒரு பெரிய ஜெயம் எடுக்கிறவன். மோசே என்னென்ன சொல்றானோ அத்தனையும் கருத்தாய் செய்து முடிக்கிற ஆற்றல் பெற்ற யோசுவா. இந்த யோசுவா புஸ்தகம் தொடங்கும் போது யோசுவா எப்படி நிற்கிறான்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறான், கவலையில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், கலக்கத்தில் இருக்கிறான், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா யோசுவாவை வழி நடத்தி வந்த மோசே இறந்து போயிட்டார். யோசுவாக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த மோசே இறந்து போயிட்டார். யோசுவாவை ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்திய மோசே இறந்து போயிட்டார். யோசுவாக்கு அநேக காரியங்கள் ஆலோசனை கொடுத்த மோசே இறந்து போயிட்டார். அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியல. பாருங்க, 40 நாட்கள்ல கானானுக்குள்ள வந்து அடையணும். ஆனா 40 வருஷமாய் நடந்து சுற்றி திரிந்து இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னா கானானுக்கு முன்னாடி யோர்தான் இருக்குது. யோர்தானுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இந்த யோர்தானை கடந்து போன கானான். ஆனா வழி நடத்தி வந்த மோசே இறந்து போயிட்டான். பயங்கரமான கலக்கம். பாருங்க, இந்த யோசுவா 1வது அதிகாரத்துக்கு முன்னாடி 34வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சோன்னா அங்க வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து 30 நாட்கள் மோசே இறந்து போனதுக்காக துக்கம் கொண்டாடினாங்களாம். 30 நாள் துக்கம் கொண்டாடி எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டான். ஆனா மோசே ஃப்ரீ ஆகல, யோசுவா ஃப்ரீ ஆகல. ஏன்னா யோசுவாவை எல்லா விஷயத்திலும் ஒவ்வொன்றையும் பார்த்து நடத்தி கொண்டு வந்த மோசே இல்லை. இப்ப யோசுவாக்குள்ளால என்ன கலக்கம்னா யோர்தானுக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம். இனி என்ன செய்ய போறோம் தெரியல. எதிர்காலமே இருண்டு போனது போல இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மோசே இல்லை, இன்னொரு பக்கத்துல கானானுக்கு பக்கத்துல யோர்தானுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யோர்தான் கரை புரண்டு வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 30-40 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. இந்த 30-40 லட்சம் ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னாக்கி வணங்கா கழுத்துள்ளவர்கள், முழுமுழுக்கிறவர்கள், முரட்டாட்டம் செய்கிறவர்கள், மாம்ச கிரியையை வெளிப்படுத்துகிறவர்கள், கர்த்தரையே பரிசை பார்த்த ஜனங்கள். மட்டுமல்ல, மோசேயுடைய காலத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது கர்த்தருடைய மகிமையை வல்லமையாய் வெளிப்படுத்தி காமித்தவன். மட்டுமல்ல, மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசியவன். அப்படிப்பட்டவனையே எதிர்த்து என்ன செஞ்சாங்க? கலகம் பண்ணினாங்க. அப்படிப்பட்டவங்க இவங்களுக்கு எப்படி நடத்த போறோம்னு தெரியல. 30-40 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள், மற்ற மனுஷங்களை மதிக்க தெரியாதவர்கள், முரட்டாட்டம் உள்ள சந்ததி, கலகம் பண்ணுகிறவங்க, எதுக்கெடுத்தாலும் முழுமுழுக்கிறவங்க. இவங்களை 30-40 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. குழப்பத்துக்குள்ளால, வேதனைக்குள்ளால, கலக்கத்துக்குள்ளால வெள்ளம் நச்சு போய், திடம் நச்சு போய் என்ன செய்யணும் தெரியாம நின்றுகிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்பதான் கர்த்தர் இறங்கி வருகிறாரு யோசுவாவோடு இடைபடும்படியாக. வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் முதல். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்ல கவனிங்க, கர்த்தர் இறங்கி வந்து யோசுவாட்ட என்ன சொல்றான்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறான்? 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. இவன் என்னெல்லாம் கலக்கத்தை உண்டு பண்ண போறான்னு தெரியல, என்னென்ன குழப்பத்தை உண்டு பண்ண போறான்னு தெரியல, என்ன முரட்டாட்டம் பண்ண போறான்னு தெரியல, என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறான்னு தெரியல. மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறவன், கர்த்தரையே பரிசு பார்த்தவன் 30-40 லட்சம் பேர் இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யும் தெரியல. இதுவரைக்கும் நடந்த யுத்தம் அல்ல, இனிமேல் நடக்க போகிற யுத்தம் பெரிதான யுத்தம். இந்த சூழ்நிலை கலங்கி போய் இருக்கும்போது
கர்த்தர் இறங்கி வந்து யோசுவாட்ட சொல்றாரு, நான் மோசையோடே இருந்தது போல மறுபடி வாசிங்களேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தொடர்ந்து வாசிங்களேன். நான் மோசையோடே இருந்தது போல. என்ன சொல்றான்னா, நீ பயப்படாத, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ, மோசே எப்படி வழிநடத்தனோ அது போல உன்னோடும் இருப்பேன். தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோசே யோசுவாக்கு என்ன சொல்றதைமா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிற மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு எதுக்கு பலன் கொள்ளணுமா? மோசே சொன்ன நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க பலன் கொண்டு திடமனதா இருக்கணுமா? பக்கத்தில் சொல்லுங்க, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க பலன் கொண்டு திடமனதா இருங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். உனக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்ப முடியாது. நான் உன் கூட இருப்பேன். ஆனா நீ என்ன செய்யணும்? மோசை சொன்ன அந்த நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்க நீ என்ன செய்யணும்? கவனமா இரு. தொடர்ந்து வாசிங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு எதை விட்டு? வாசிங்க. வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எதை விட்டு வலது இடதுபுறம் விலக கூடாதா? நியாய பிரமாண புஸ்தகத்தை பாருங்க. என்ன செய்யணும் தெரியல, எதிர்காலம் என்னன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. மோசை இறந்து போயிட்டா. இந்த ஜனங்களை எப்படி நடத்த போறான்னு தெரியல. ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முழாட்டாட்டம் உள்ளவர்கள், ஜனங்க கீழ்ப்படியாதவர்கள், ஜனங்க தேர்த்து முறுமுறுக்கிறவர்கள், தங்களுடைய மாம்ச கிரியை வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஜனங்களை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் செய்யாண்டாப்பா, உன் வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கை ஆகணும், நீ பெரியவன் ஆகணும், நீ ஸ்தானத்தில் நிலைப்படணும்னா நீ ஒன்று செய்ய. என்ன செய்யணும்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிடிச்சிக்க. மோசே உனக்கு கட்டளையிட்ட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ கை கொள்ளு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்க ஒன்றும் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. யோசுவா என்ன பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவர் சொன்ன இந்த ஆலோசனைய பிடிச்சுக்கிட்டான். அதான் சங்கீதம் 1 சொல்லுது பாருங்க, 2:3, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னா, இந்த நியாய பிரமாணத்தை, இந்த கட்டளைய, இந்த கற்பனைய நீ இரவும் பகலும் விடாதபடிக்கு பிடிச்சிக்க. இது உன்னை மேன்மைப்படுத்தும், இது உன்னை உயர்த்தும், இது எல்லா இடத்திலும் உன்னை வெற்றியடைய செய்யும். இது உன்னை செல்வாக்கு உள்ளவனாய் மாற்றும், உன்னை பலப்படுத்தும், மிகவும் பெரியவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பலப்படணும், நம்ம பெரியவனாகணும்னா என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது நியாயப்பிரமாண புஸ்தகம், வேதம். பக்கத்துல சொல்லுங்க, வேதத்தை விட்டுறாதீங்க. வேதத்தை இரவும் பகலும் தியானிங்க, கற்பனையை கடைபிடிங்க, கட்டளையை கை கொள்ளுங்க. வேதம் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த கிறிஸ்தவன்னு சொல்றோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்றோம், தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வேதத்தை எடுத்து படிக்காம இருக்கிறோம்னு நினைக்கிங்க?
தெளிவா சொல்றீங்க. எந்த ஒரு மனுஷன் வேதத்தை எடுத்து தியானிக்கலையோ, எந்த ஒரு மனுஷன் வேதத்தை பற்றி கொள்ளலையோ, எந்த மனுஷன் அவருடைய கற்பனை கை கொள்ளலையோ, எந்த ஒரு மனுஷன் அவருடைய கட்டளைகளின்படி நியமங்களின்படி அதை ஃபாலோ பண்ணி நடக்கலையோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இலை உதிர்ந்து போகிற மரத்தை போல போனான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்காதான். அவனுடைய காலத்தில் அவனுடைய கனியை தர முடியாது. அவன் ஒருபோதும் பலப்பட முடியாது. அவன் ஒருபோதும் ஸ்திரப்பட முடியாது. அவன் ஒருபோதும் ஜெயம் கொள்ள முடியாது. அவன் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்பொழுதும் முதலாவது நம்ம பிடிக்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். நல்ல கவனிங்க, இந்த 1வது அதிகாரத்துல ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதே இதுல 18வது வசனம் சொல்லுது பாருங்க. 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1:18. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல். நல்ல கவனிங்க, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியங்களிலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற நல்ல கவனிங்க, உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். இத சொல்றது தெரியுமா? யோசுவாட்ட வந்து சொல்றான், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் சொல்லி சொல்றவன் எவன் தெரியுமா? கீழ்ப்படியாதவன். சொல்றவன் எவன் தெரியுமா? முரட்டாட்டம் உள்ளவன். சொல்றவன் யாருன்னா மாம்ச கிரியை வெளிப்படுத்துகிறவன். சொல்றவன் யாருன்னா கட்டளையை சோதித்தவன். சொல்றவன் யாருன்னா மோசைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னது பாருங்க. அந்த வார்த்தையை யோசுவா பிடிச்சு கொண்டான். நியமத்தை பிடிச்சிட்டான், கட்டளையை பிடிச்சிட்டான். பாருங்க 18வது வசனத்துல அத்தனை படை வீரர்களும் அத்தனை வாலிபர்களும் அத்தனை இளைஞர்களும் வந்து என்ன சொல்றானா, யோசுவா நீ பலன் கொண்டு திறமனதாகிறோம். யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் யோசுவாக்கு சொன்ன வார்த்தை. 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல கவனிங்க, இவர் சொன்ன நியமத்தை பிடிச்சிட்டனால இவர் ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, மோசையோடு நான் எப்படி இருந்தனோ அதே போல நான் உன்னோடு இருப்பேன். மோசை கிட்ட கூட எதிர்த்து நின்று பேசினான், யோசுவாட்ட எதிர்த்து நின்று பேச முடியல. ஏன்? நியமத்தை பிடிச்சிட்டான், கட்டளையை பிடிச்சிட்டான். யோசுவா குறித்து யாத்திராகம புஸ்தகத்துல 33வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுது, அவன் ஆசரிப்பு வாசிங்கள. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். மோசே பாளையத்துக்கு திரும்பினான். கவனிங்க, மோசே பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எங்க இருந்து பிரியலையா? தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் பிரியவே இல்லையா? பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா ஒரு வாலிபனுங்க, அவன் பிரியாதிருந்தனால கர்த்தர் என்ன செஞ்சானா, அவனை விட்டு விலகவே இல்லையா? நீங்க தேவ சமூகத்தை விட்டு பிரியாம இருப்பீங்களா, கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு. மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் வாரோம், நீர் முன்னாடி போறோம், நாங்க உங்க பின்னாடி வர்றோம் அப்படிங்கிறான். ஆண்டவர் யோசுவோட சொல்றாரு, நீ எங்கெல்லாம் போன போ, நாம பின்னாடி வர்றோங்க. புரியுதா உங்களுக்கு? மோசேயை விட யோசுவாவை கர்த்தர் பயங்கரமா பார்த்த காரணம் என்னன்னாக்கி, யோசுவா நியாய பிரமாணத்தை பிடிச்சு கொண்டானா. நல்ல கவனிங்க,
வசனம் சொல்லுது, இந்த வேத பிரமாணத்தை நீ கடைபிடிச்சா, இந்த வேத பிரமாணம் உன் வாயை விட்டு, நியாய பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாது இருந்தா நீ புத்திமானாய் நடப்ப. இவன் புத்திமானாய் இருந்தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ ஆரோன் புத்தி கெட்ட வேலையை செஞ்சான். என்ன செஞ்சான்? ஒரு ஆட்டுக்குட்டியை உண்டாக்கினான். மீதியான் புத்தி கெட்ட வேலை செஞ்சான். என்ன செஞ்சா? மோசைக்கு விரோதமாய் பேசினான். மோசை கூட புத்தி கெட்ட வேலை செய்தாரு. என்ன செஞ்சாரு? கண்மலையை 2 விசை அடித்தார். ஆனால் வசனம் சொல்லுது, யோசுவா எந்த இடத்திலும் புத்தி கெட்ட வேலையை செய்யவே இல்லையா. ஏன்னா அவன் சொல்றான், நானும் என் வீட்டார் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவ்வளவு ஸ்ட்ராங்கு. நியாய பிரமாணத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டான் பாருங்க. அதனால அவன் ஒருபோதும் புத்தி கட்ட வேலை எதுவுமே செய்யலையா. நல்ல கவனிங்க, யோசுவாவுடைய வாயில என்ன இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. அதனால அவன் போகிற இடமெல்லாம் ஜெயமாக இருந்துச்சு. அவன் போகிற இடமெல்லாம் வெற்றியா இருந்துச்சு. அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு மேன்மை உண்டா இருந்துச்சு. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு வாட்டி யுத்தம் நடக்குது. யோசுவா 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணும்போது 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்றான். வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 5வது வசனம் அந்த 5 ராஜாக்களை குறித்து சொல்லுது. அப்படியே எருசலேமின் ராஜா, எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு, கவனிங்க, இந்த 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு யுத்தத்துக்கு வர்றாங்க. யோசுவா யுத்தத்துக்கு போறான். யுத்தம் பண்றான். யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. சரியா? இந்த யுத்தம் நடக்கும்போது நேரம் ஆகிட்டே இருக்கு. 5 ராஜாக்கள் வெறும் 5 ராஜாக்கள் 5 ராஜாக்களுடைய படம் வந்ததுக்கு பெரிய யுத்தம். யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. நேரம் ஆகிட்டு இருக்குது. யுத்தம் காலையில் தொடங்கி மத்தியானம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, நேரம் இருட்ட போகுது, சூரியன் மறைய போகுது. சூரியன் மறைஞ்சிச்சுன்னா யுத்தம் பண்ண முடியாது. இப்ப நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, யோசுவா சொல்றானா, சூரியனை பார்த்து நீ கிபியோன் மேலும் சந்திரனை பார்த்து நீ ஆயலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுன்னு சொன்னா, சூரியனும் சந்திரனும் நின்றுச்சான். யோசுவா 10வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எம்மோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும், ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். தரித்து நில்லுங்கள் என்றார். சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றுச்சான். அதுல 14வது வசனம் சொல்லுது பாருங்க, இதே போல ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, இதுக்கு பின்னாடி நடக்க வாய்ப்பே இல்லையா. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யோசுவா சொல்றேன் பாருங்க, சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுன்னு சொன்ன உடனே ரெண்டும் நிக்க காரணம் என்ன? நீங்க சொல்லாதீங்கம்மா, இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சூரியனை நிக்க சொல்றாங்க, சந்திரனை நிக்க சொல்றாங்க. ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். சூரியனை நிக்குதுங்க, சந்திரன் நிக்குது. 5 ராஜாக்களையும் இவன் யுத்தம் பண்ணி சங்காரம் பண்ணி அந்த இடத்துல ஜெயம் எடுக்கிற வரைக்கும், வெற்றி எடுக்கிற வரைக்கும் சூரியனும் சந்திரனும் நின்ன இடத்துல நிக்குதுங்க. காரணம் என்ன? தேவனோடு இருந்ததுனால, கற்பனை கை கொண்டதுனால. நியாயப்பிரமாணம் சொல்லுங்க,
வல்லமை உள்ள வார்த்தைகள் அவன் வாயை விட்டு பிரியாததுனால அந்த வார்த்தையின் வல்லமை சூரியனையும் சந்திரனை நிறுத்துச்சுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எல்லாம் செய்துச்சு. எது தெரியுமா? வார்த்தை. வார்த்தை அதான் பாருங்க, வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதுனாலதான் வீணான வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை வேதத்தை கையில் எடுத்திருக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் வாயில அவ்வளவு வார்த்தையின் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் வீணான வார்த்தைகளை பேசாம வேத வார்த்தையை தியானித்து வேத வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், சீரமைக்கணும், செவ்வாய்ப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை வேத வார்த்தைக்குள்ளால கட்டி எழுப்ப முயற்சி பண்ணணும். உலகத்தில் இருக்கிற கண்ட காரியங்களை பார்த்து அதே போல நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் கட்ட நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்க இந்த நியாயப்பிரமாணத்தின்படி, இந்த கற்பனையின்படி, இந்த கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்ட நம்ம எப்பொழுதோ விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்கணுமே தவிர அஜாக்கிரதையாய் ஒருபோதும் அசட்டைத்தனமாய் இருந்து விடக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறாரோ, எந்த ஒரு மனுஷன் இந்த கட்டளையை கை கொள்ளுகிறாரோ, எந்த ஒரு மனுஷன் இந்த கற்பனையை கை கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மிகவும் பலப்படுத்துகிறார், மிகவும் அவனை பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த இஸ்ரவேல்ல எவ்வளவோ கனவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பலவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரியவங்க இருக்காங்க. சில சொல்லுவாங்க ஜாம்பவான்கள் சொல்லுவாங்கல்ல, இஸ்ரவேல்ல எவ்வளவோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. ஆனா 31 ராஜாக்களை யுத்தம் செய்து அவர்கள் மேல ஜெயம் எடுத்து ஒரு வெற்றியை கண்டு 31 ராஜாக்களையும் இந்த கானான் தேசத்திலிருந்து விரட்டி விட்டு இந்த கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கத எல்லாரையும் விட யோசுவாவை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். எத்தனை பேரோ ஜாம்பவான் இருந்தா, எத்தனை பேரோ பெரியவன் இருந்தா, எத்தனை பேரோ பலசாலி இருந்தா, எத்தனை பேரோ பலவான் இருந்தா, எத்தனை பேரோ கனவான் இருந்தா, ஆனா அவனெல்லாம் கொண்டு கர்த்தர் செய்யல. இந்த யோசுவாவை கொண்டு செய்ய காரணம் என்ன தெரியுமா? யோசுவாக்கு மோசே என்ன கட்டளையை கற்றுக் கொடுத்தானோ, தேவன் என்ன கற்பனையை யோசுவாக்கு சொன்னாரோ, அந்த கற்பனையை, அந்த நியமத்தை, அந்த நியாய பிரமாணத்தை யோசுவா கட்டியாய் பிடித்து கொண்டு அதை பின்பற்றி நடக்கிறவன் அந்த. ஹல்லேலூயா. யோசுவாவுடைய வாயிலிருந்து ஒருபோதும் நியாய பிரமாணம் விலகி போகல, எப்பொழுதும் நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என்னன்னா, இந்த யோசுவா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. அதை எல்லாரும் தயவு செய்து வாசிங்களேன். யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுது, வாசிக்கலாம். தாசனாகிய மோசே மரித்த பின்பு, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான, யாருடைய ஊழியக்காரனா? யாருடைய ஊழியக்காரன்? யோசுவா தொடங்குவது. யோசுவா யாருடைய ஊழியக்காரனா சொல்லுங்க? மோசேயின் ஊழியக்காரன். யோசுவா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது என்ன தொடங்குதுன்னா, யோசுவா மோசேயுடைய ஊழியக்காரன். அப்படியே தொடர்ந்து எல்லாரும் திருப்புங்க 24வது அதிகாரத்துக்கு போங்களேன். 24வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 24 29. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரனா? தொடங்கும்போது யாருடைய ஊழியக்காரன்? முடியும் போது யாருடைய ஊழியக்காரன்? எப்படி ஒரு ஸ்தானத்தை அதாவது மிலிட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மிலிட்ரி இருக்குல்ல, மிலிட்ரியில் ஒருத்தர் வேலை செய்தார்னு வைங்களேன், யுத்தத்துக்கு போகிறாங்கல்ல, மிலிட்ரியில் யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் செத்து போயிட்டான். கவனிங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் செத்து போயிட்டா
செத்தவனுக்கு பதவி ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இந்த சிஸ்டம் மிலிட்டரியில மட்டும்தான் உண்டு. ஒரு செத்து போயிட்டான்னா, அதாவது யுத்தத்தில் போய் வீர மரணம்னு சொல்றாங்கல்ல, இந்த வீர மரணம் அடைஞ்சிட்டான்னா அவங்களுடைய பாடியை வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, ஒரு ஸ்தான உயர்வு கொடுப்பாங்க, ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க. கொடுத்துக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த யோசுவா செத்த உடனே ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுக்கிறார். யோசுவா அவருடைய ஊழியக்காரனாய் ப்ரமோஷன். எப்போ ப்ரமோஷன் கொடுக்கிறாரு? யோசுவா மதித்த பின்னாடி. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இதை பார்த்துதான் மிலிட்டரிக்காரங்களாம் இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டானான்னு தெரியல. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்காக நிற்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இருந்தாலும் செத்தாலும் ப்ரமோஷன் உண்டுங்க. வார்த்தை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் மொட்டை தான். எல்லாம் மொட்டையாயிரும். மண்டையும் மொட்டையாயிரும், வாழ்க்கையும் மொட்டையாயிரும். இந்த மண்டை கொஞ்சம் மொட்டையாயிட்டுனா என்ன பிரயாசப்படுறோம்? முடிய நட்டலாமா, முடிய குத்தலாமா, இல்லை எண்ணெயை தேய்க்கலாமா, என்னெல்லாம் பிரயாசப்படும். மொத்தமும் வாழ்க்கையும் மொட்டையாயிரும் வார்த்தை இல்லைன்னா. யோசுவாவுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு. யோசுவா பலப்பட்டா. யோசுவா எல்லாருக்கும் முன்னாடி மிகவும் பெரியவனாய் கட்ட, எல்லா பெரியவர்களுக்கு முன்னாடி எல்லா பெரியவர்களுக்கும் அந்த இடத்தை பங்கிட்டு கொடுக்கிற, அந்த கோத்திர பிளாக்களுக்கெல்லாம் இடத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பெரியவனாய் கத்த மாற்றினார் யோசுவாவை. காரணம் என்ன? தேவன் என்ன நியமத்தை கொடுத்தாரோ, என்ன நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ, என்ன கட்டளையை கொடுத்தாரோ, என்ன கற்பனையை கொடுத்தாரோ அதை கடைபிடிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவனுக்கு கொடுத்த ஒரே அட்வைஸ் அதாங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்ப நம்ம வாழ்க்கை பலப்படணும், நம்ம வாழ்க்கை கட்டப்படணும், நம்ம எல்லாருடைய பெரியவனாய் மாற்றப்படணும், நம்ம ஸ்தானத்தில் நம்ம நிலைநிறுத்தப்படணும், என் வாழ்க்கை வெற்றி அடையணும், என் வாழ்க்கையில ஜெயம் கொள்ளணும், என் வாழ்க்கையில எல்லாம் வாய்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய கட்டளையின் மேல கவனமா இருக்கணும். அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, எதை இழந்தாலும், எதை விட்டாலும், எதுல அசதியாக இருந்தாலும், எதுல சோர்வாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுல, வார்த்தையை தியானிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ற விஷயத்துல தயவு செய்து அசட்டை பண்ணி விடாதீங்க. தயவு செய்து அதை அற்பமாய் எண்ணி விடாதீங்க. எந்த ஒரு மனுஷன் வேத வார்த்தைகளை அதிகமாய் பிடித்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை 30, 60, 100 பலன் கொடுத்து கொண்டே இருக்குங்க. அவன் வாழ்க்கையில வெற்றி இருக்கும், அவன் வாழ்க்கையில உயர்வு இருக்கும், அவன் வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். அவன் செய்வதெல்லாம்